வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது ஓகே கமிட்டினா அங்கே ஹோஸ்ட் இன்னைக்கு சண்டே லிஸ்ட் போட்டு சண்டே இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் டாப் 5 சக்தி வாய்ந்த வூல்வரின் வேரியன்ஸ். ஸோ மல்டிவர்ஸ் லெவலில் ஏகப்பட்ட வித்தியாசமான வேரியன்ஸ் ஆஃப் வூல்வரின் பற்றி நான் இருக்காங்க. ஸோ அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் டாப் 5 பவர்ஃபுல் வூல்வரின் வேரியன்ஸை தான் இந்த இடத்துல லிஸ்ட் போட்டிருக்கேன். பட் எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கண்டிப்பாக மாறாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் பவர்ஃபுல் வூல்வரின் வேரியன்ஸை மறக்க வைக்கல காம்படுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 5ல் ஜாம்பி வூல்வரின். எர்த் 2149 இந்த மல்டிவர்ஸ் லெவலில் இருக்க அந்த எர்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு மிகப்பெரிய பிளேக் மூலிமா அங்கே இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஜாம்பிஸாக மாறி இருப்பாங்க. அதில் நம்ம வூல்வரின் மட்டும் விதிவிலக்கா அவருமே ஜாம்பியாக மாறி இருப்பாரு. மற்றவங்க ஜாம்பியாக மாறுறதுக்கும் வூல்வரின் ஜாம்பியாக மாறுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. காரணம் வூல்வரின் கோவப்பட்டா அவன் பர்சகராக மாறுவான். ஐ மீன் லிட்ரல் அனிமலாகவே இந்த பக்கம் நம்ம வூல்வரின் மாறிடுவாரு. ஸோ ஜாம்பியாக இருக்கவங்க முக்கால்வாசி டைம் எப்போதுமே கோவமாக தானே இருப்பாங்க. சிம்பிளாக அந்த ஜாம்பி வூல்வரினை யாராலுமே தடுக்க முடியாது. ஒரு கட்டத்தில் இவர் இன்னும் ஒரு 4-5 பேர் கூட ஒன்றா சேர்ந்து சில்வர் சஃபரையே போட்டு பொழந்து கட்டுறதுமே தாண்டி சில்வர் சஃபரை அப்படி உயிரோட கடிச்சு தின்றுப்பாங்க. ஸோ இதனால் சில்வர் சஃபர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் பவருங்கிறது நம்ம வூல்வரின் உடம்புக்கும் ட்ராவல் ஆகியிருக்கும். ஐ மீன் அந்த சில்வர் சஃபரை சாப்பிட்டு அவருடைய பவர் இந்த பக்கம் நம்ம வூல்வரின் எடுத்துருப்பாரு. சில்வர் சஃபரை மட்டும் இல்லைங்க, சில்வர் சஃபரோட பாஸாக இருக்கக்கூடிய கேலக்டஸுமே இந்த பக்கம் நம்ம வூல்வரின் சாப்பிட்டுருப்பாரு. அன்னைக்கு எதாச்சும் இந்த பக்கம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வூல்வரின் சில்வர் சஃபர் அண்ட் கேலக்டஸ் 2 பேருமே சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூவே கொடுத்துருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. இதனால் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த காஸ்மிக் பவர் இந்த வூல்வரினை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றிருக்கேன். இதை தாண்டி இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஸ்பைடர்வர்ஸில் எப்படி எல்லா ஸ்பைடர்மேனும் ஒன்றா சேர்ந்தாங்களோ அதே மாதிரி எல்லா வேரியன்ஸ் ஆஃப் வூல்வரினுமே ஒரு இடத்துல சேர்ந்துருப்பாங்க. அங்கேயுமே மற்ற வூல்வரினை செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா வூல்வரினையுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாம்பி வூல்வரின் சாப்பிட்டு ஏப்ப விட்டுருப்பாரு. ஐ மீன் லிட்டரலாக தன்னுடைய இனத்தையே சாப்பிடக்கூடிய ஒரு ஆளாக இந்த பக்கம் வூல்வரினை காமிச்சிருப்பாங்க. செம்ம பயங்கரமான ஒரு ஆள். இவர்கிட்டலாம் நீங்கள் பேச்சு பார்த்தா எதிரே பார்க்க கூடாது. பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு உங்களை சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. பிளஸ் காஸ்மிக் பவர் வர உடம்புல இருக்கு. அவரை டிஃபீட் பண்ணுறது கஷ்டம் தான். பட் இவரோட பவர்ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் இவரை நம்பர் 5ல் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்பர் 4ல் இருக்கிறது பிரதர் மியூட்டன்ட். நிறைய பேர் இவரை ஆக்சுவலாக டாப் 1 பொசிஷனில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவருமே நம்ம வூல்வரின் மாதிரி தான் எர்த் 127 சார்ந்தவர். இவருமே நார்மலான ஒரு வூல்வரினாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் அங்கே இருக்க மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஸ்கார்லெட் விச்சுக்கு பதிலாக ஆடம் வார்லாக் ஸ்கார்லெட் விச்சா இருப்பார். ஐ மீன் ஸ்கார்லெட் வார்லாக்காக இருப்பார். அவர் மேக்னெட்டோ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த பிரதர்ஹுட்டில் இருக்கும்போது மேக்னெட் என்ன கேட்டிருப்பாருன்னா, இந்த வூல்வரின் உடம்புல இருக்க அடாமண்டியம் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கு, அதை என் உடம்புக்கு மாற்றிடு, நான் ஆக்சுவலாக வூல்வரின் அந்த போனோட இருக்கணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்கார்லெட் வார்லாக்கும் அந்த ஒரு மேஜிக்கை அந்த ஒரு ஹெக்ஸ் வந்து போடுவார். பட் ஒரு சின்ன பிசுறு தட்டிடும். அந்த ஒரு காந்தினால அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே ஒன்றா மர்ஜ் ஆகிடுவாங்க. முக்கியமாக மேக்னெட்டோ, வூல்வரின், ஸ்கார்லெட் வார்லாக், மெஸ்மரோ அண்ட் குவிக் சில்வர் இவங்க எல்லாருமே ஒன்றா மர்ஜ் ஆகி இவங்களுடைய எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஐ மீன் டெக்னிக்கலாக இந்த இடத்துல நம்ம வூல்வரின் உடம்புக்குள்ள எல்லாருடைய பவர்ஸும் அங்கே இருந்தால் 5 மியூட்டன்ட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். வூல்வரின் ஒரு லைட் ஃபார்முக்கே மாறி இருப்பாருன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட வாட்ச்மேனில் வரக்கூடிய டாக்டர் மேன்ஹாட்டன் மாதிரி இவர் மொத்தமாகவே லைட் ஃபார்மில் தான் இருப்பார். அண்ட் ஆப்வியஸாக இவர் வேர்லெஸ் ஆச்சாலே போதும் சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக மாறி இருப்பார். இந்த அளவுக்கு செம்ம ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் ஏன்னா நம்ம ஃபோனில் போட்டுக்கே நீங்கள் கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக இவருக்கு அந்த பவர் வந்து ரொம்ப நாளாக நீட்டிச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்த ஒரு கலவையாக தான் இந்த இடத்துல நம்ம வூல்வரின் இருக்காரு. வூல்வரினுக்குள்ளே இந்த பவர்ஸ்லாம் கிடையாது. எல்லாருமே ஒன்றா நம்ம வூல்வரின் உடம்புல இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். சோலோ பவராக சோலோ கேரக்டர் மாதிரி இது உங்களுக்கு ஃபீல் ஆகாது. காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்க அந்த காந்தனால மட்டும்தான் இதை நம்ம ஃபோனில் போட்டிருக்கேன். அந்த லுக்லேயுமே உங்களால் அந்த வூல்வரின் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாது. சில இடங்களில் ஸ்கார்லெட் வார்லாக் அந்த லுக் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ லுக் கொண்டு எல்லாத்துலேயுமே 5 கேரக்டர்ஸ் மர்ஜ் பண்ணால் எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு வைபை தான் அவர் வந்து கொடுப்பாரு. ஸோ ஒரு தனி வூல்வரின் ஃபீலே இந்த லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கு வந்திருக்காது. ஆப்வியஸாக 5 கேரக்டர்ஸோட பவர் எல்லாமே சம உச்சபட்சத்தில் இருக்கும்போது இவர் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். பட் இருந்தாலும் எனக்கு இவர் ஒரு தனி வூல்வரின் வைப் வந்து கொடுக்காத அந்த சமயத்தில் மட்டுமே இவரை நம்ம ஃபோனில் போட்டிருக்கேன். மற்றபடி ஓவர் பவர் தாங்க, அதில் குறையுமே சொல்ல முடியாது. அதை தொடர்ந்து நம்ம 3 பொசிஷனில் இருக்கிறது வெனாம் வூல்வரின் இல்லை ஓல்டு மேன் வெனாம் எப்படி என்னாச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஓல்டு மேன் லோகனை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டைம் லைனில் ஆக்சுவலாக நம்ம லோகனோட மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியை கண்ட்ரோல் எடுத்து ஒரு மிகப்பெரிய தப்பை நடந்திருக்கும். ஸோ வூல்வரின் அந்த சமயத்தில் கில்ட்டியில் தான் இருப்பார். அப்போதைக்கே நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இடத்துமே ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹல்கை கொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஓல்டு மேனுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த கில்ட்டுமே நம்ம வூல்வரினுக்கு சம ஷாக்கை கொடுக்க அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ப்ரூஸ் ஜூனியர் அதாவது ஹல்கோட பையன் ஓல்டு மேன் லோகனை எக்ஸ்பென்ஷனுக்குள்ளே வர வச்சு எங்கள் அப்பாவை கொண்டல உன்னை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க நம்ம ஹாக்கையோட பொண்ணு ஆர்ச் ஏஞ்சல் சொல்லி இவங்க எல்லாருமே ஒன்றா வச்சு நம்ம ஓல்டு மேன் லோகனை பழிவாங்க ட்ரை பண்ணுவாங்க. அவனை கொல்ல தான் பிளான் பண்ணிருப்பாங்க. எப்படி தெரியுமா? அடிச்சலாம் கிடையாது. வெனாமால பாதிக்கப்பட்டு வெனாமால கண்ட்ரோல் எடுக்கப்பட்ட ஒரு டீரெக்ஸை வச்சு நம்ம வூல்வரினை உயிரோட சாப்பிட பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம வூல்வரின் பார்க்காத மான்ஸ்டராங்க தக்காளி வா மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி சண்டை செஞ்ச நம்ம வூல்வரினை டீரெக்ஸ் வந்து பார்த்தோன்னா கடிச்சு முழுகிடும். பட் வெச்சாண்டா ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்த டீரெக்ஸை கவர் பண்ணிட்டு இருக்க நம்ம வெனாம் சிம்பியாட் வந்து இந்த டீரெக்ஸை விட நம்ம வூல்வரின் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் சொல்லி ஓல்டு மேன் லோகனை கண்ட்ரோல் எடுத்து அவனை வெனாம் வூல்வரினாவே மாற்றி விட்டுறோம்.
சாதா உள்வெரினே கண்ட்ரோல் எடுக்க முடியாது. இல்லை வெனாம் உள்வெரினா போய் யோசிச்சு பாருங்க, செம்ம பவர்ஃபுல்லாக மாறி இருப்பார். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அடி பொழக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இடத்துல தான் வெனாம் பர்ஸுங்கிற அந்த ஸ்டோரி லைனும் கிக் ஆஃப் ஆகும். ஸ்பைடர்வர்ஸ் மாதிரி, அதாவது வெனாமால் பாதிக்கப்பட்ட எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒன்றா சேரும்போது ஒரு கதையை எழுதியிருப்பாங்க. வெனாமால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒரு டீமாகவே ஃபார்ம் ஆகியிருப்பாங்க. அதில் நம்ம டெட்பூலும் இருப்பாப்புல, வூல்வெரின் இருப்பாப்புல, செம்ம ஃபன்னாக இருக்குங்க. வயசான உள்வெரின் உடம்புல சேர்ந்த வெனாமே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யங் உள்வெரினில் என்ன மாதிரி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நடந்திருக்கு கேமில். அந்த கேமில் நம்ம உள்வெரின் உடம்பை வெனாம் கண்ட்ரோல் எடுக்க நம்ம ஸ்பைடர்மேனை அடித்து பொழந்து கட்டிருப்பாப்புல உள்வெரின். அதுக்கப்புறம் அதை பிரித்து எடுத்துருந்தாலும் கொஞ்சம் கட்டம் நம்ம உள்வெரின் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் போது காமிச்சிருப்பாங்க. ஸோ வெனாம் கண்ட்ரோலில் இருக்கும்போது உள்வெரின் செம்ம ஓவர் அண்ட் செம்ம டியூரபிளான ஒரு கேரக்டராக இருந்தார். அண்ட் வெனாமோட அந்த இன்ஃப்ளூயன்ஸையுமே ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங் மைண்டடாகவும் இருக்கும் போது காமிச்சிருப்பாங்க. ஓல்டு மேன் லோகன் பார்க்க தான் வயசாடிச்சுன்னு சொல்லி குறைச்சிட போட்டுறதுங்க. மனுஷன் செம்ம ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர். அதுவும் வெனாம் கூட சேர்ந்து பல பயங்கரமான சமூகங்கள் பண்ணியிருப்பாரு. அதனால் நம்ம 3ல போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நம்ம 2ல் இருக்கிறது ஹெல்வெரின். கோஸ்ட் ரைடர் உள்வெரினா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது கோஸ்ட் ரைடர்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோஸ்ட் ரைடருக்கு வேற ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம உள்வெரினா வித்தியாசமான ஒரு டீமனை வச்சு டேக் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. இந்த டீமன் ஆக்சுவலாக நம்ம மெஃபிஸ்டோ கிட்ட தான் வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 விதமான ஹெல்வெரின் ஸ்டோரி இருக்கு. மொதல் ஸ்டோரியில் ராஜாங்கிற ஒருத்தர் பொண்டாட்டி புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமா அந்த பக்கம் நம்ம உள்வெரின் கொண்டுருவாரு. ஸோ உள்வெரினை பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி ரெட் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு கல்ட் ஆரம்பிச்சு அந்த கல்ட் மூலியமா ஒரு பவர்ஃபுல்லான டீமனை இறக்கி அந்த டீமனை வச்சு நம்ம உள்வெரின் உடம்புல இருக்க உள்வெரின் ஆத்மாவை வெளியேற்றி அவனுக்குள்ள ஒரு டீமனோட ஆத்மாவும் உள்ள இறக்கிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி படி பார்க்கும்போது நம்ம உள்வெரினோட ஆத்மா அவனுடைய பாடியை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக போராடுற மாதிரி தான் கதை எழுதியிருப்பாங்க. இந்த சமயத்தில் உள்வெரினோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அந்த டீமன் செம்ம பவர்ஃபுல்லாக கையில் இருக்க நெருப்புலாம் வர வச்சு பயங்கரமாக சுற்றி இருக்க நம்ம உள்வெரினோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு தள்ள ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் எடுத்து நம்ம உள்வெரின் திரும்ப அவருடைய மைண்ட் அண்ட் பாடி வந்து கண்ட்ரோல் எடுத்தாருங்கிறது தான் மீதி கதை. பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லிட்டரலி பேயால் ப்ரொசஸ் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர்ங்கிற மாதிரி தான் இந்த ஹெல்வெரினை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சமயத்தில் செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பார். நரகத்தோட முழு பவருமே அவர் கண்ட்ரோலில் இருக்கும். லிட்டரலாக வாயிலிருந்து நெருப்புலாம் வர வச்சிருப்பாருன்னா யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட கோஸ்ட் ரைடர் தான். பட் அதுவே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இன்னொரு ஹெல்வெரின் ஸ்டோரி லைனில் நம்ம கோஸ்ட் ரைடர் அண்ட் உள்வெரின் 2 பேருமே கவர்மெண்ட்டோட ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் எட்டி பார்க்க போயிருப்பாங்க, ஹெல்ஃபயர்னு சொல்லி. அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம உள்வெரினை கடத்தி அவர் உடம்புல திரும்பவும் ஒரு பவர்ஃபுல்லான டீமனை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருப்பாங்க. வெப்பன் ஹெல்ஃபயர் ப்ரோக்ராம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம உள்வெரினை பேயால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டராகவே மாற்றிருப்பாங்க. இதுவும் ஆப்வியஸாக நம்ம மெஃபிஸ்டோ கிட்ட வந்த ஒரு டீமன் தான். இந்த இடத்துல நம்ம உள்வெரின் அதாவது ஹெல்வெரினுக்கும் கோஸ்ட் ரைடருக்கும் ஒரு பயங்கர சண்டை வந்து கிக் ஆஃப் ஆகியிருக்கும். நல்லா இருக்குங்க. அந்த பேனல் ஃபைட்டிங்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த உள்வெரின் அந்த கோஸ்ட் ரைடர் ஃபார்மில் பார்க்கும்போது சூப்பராகவே இருப்பார். அந்த லுக்குமே நல்லாயிருக்கும். பட் ஃபைனலாக ஆப்வியஸாக நம்ம கோஸ்ட் ரைடர் இந்த பக்கம் உள்வெரின் உடம்புல இருக்க அந்த டீமனை வெளியேற்றி நம்ம உள்வெரினை காப்பாற்றுற மாதிரியே கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 2 இடங்கள் இந்த பக்கம் நம்ம உள்வெரினை ஒரு டீமன் கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். கண்ட்ரோல் எடுத்துட்டு சும்மா இல்லாமல் நம்ம உள்வெரினோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் உள்வெரின் அவருடைய பாடி கண்ட்ரோலில் இல்லைனாலும் செம்ம ஓவர் பவர்டாக இருப்பார். அவரை கண்ட்ரோல் பண்ண மற்றவங்க எல்லாருமே திணறிட்டு இருப்பாங்க. அது தாறுமாறாக இருக்குங்க. அந்த லுக்கு அந்த பவர்ஸ்க்காகவே அவரை நம்ம 2 பொசிஷனில் போட்டிருக்கேன். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன், வேம்பயர் உள்வெரின். இது பழைய ஸ்டோரி தான். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேம்பயர் வந்து ஆக்சுவலாக நம்ம உள்வெரினை கடிக்க உள்வெரின் வேம்பயராக மாறி இருப்பார். அண்ட் அவர் தன்னை கடிச்ச அந்த வேம்பயரே போட்டு தள்ளிட்டு லார்ட் வேம்பயராக மாறது மட்டும் இல்லாமல் தன் கீழே இருக்கக்கூடிய மற்ற எக்ஸ்பெண்டையுமே கடிச்சு தன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வேம்பயர்ஸாக மாற்றி வச்சு சுற்றிட்டு இருப்பார். அது ஒரு ஃபன்னான ஸ்டோரி, ஒரு வாட் இஸ் ஸ்டோரி தான். நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் உள்வெரின் செம்ம ஓவர் பவர்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் தான் கிட்ட ஒரு எக்ஸ்பெண்ட் டீமையே அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். லுக்குமே டீசெண்டாக இருக்கும். ஸோ அதனால் இவரை ஹானரபிள் மென்ஷனில் போடுறேன். அண்ட் ஃபைனலி நான் 1 பொசிஷன் வந்தாச்சு. கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாருங்க? ஃபீனிக்ஸ் உள்வெரின் தான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் காமிக் புக்கில் அப்பியரான உள்வெரின் வேரியன்ஸ்லேயே இவர் தான் செம்ம பவர்ஃபுல். இவரை ஃபீனிக்ஸ் உள்வெரின்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு பேருமே இருக்குது, ஓல்டு மேன் ஃபீனிக்ஸ். இவருமே ஒரு ஓல்டு மேன் வேரியன்ட் ஆஃப் உள்வெரின் தான். ஸோ இந்த கதைப்படி பார்க்கும்போது நம்ம தோரோட தம்பி லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிட்கார்டு எர்த்தை அழிச்சிருப்பாரு. ஸோ எர்த்தில் இருக்க எல்லாருமே செத்துருக்கேன். எர்த்தில் இருக்க ஒருத்தனா ஹோஸ்டாக சூஸ் பண்ண வந்தால் நம்ம ஃபீனிக்ஸ் செத்து கடந்த உள்வெரினை தன்னுடைய ஹோஸ்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போதுலேருந்து பல மில்லியன் வருஷங்கள் நம்ம உள்வெரின் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோடைய ஒன்றா சேர்ந்து செத்து போக போன நட்சத்திரங்கள் அண்ட் நிறைய பிளாக் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ரூன் பண்ணிட்டு இருப்பாரு. லைக் ஒரு ஸ்பேஸ் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தை வந்து கம்ப்ளீட்டாகவே சரி பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அவர் அந்த சமயத்தில் ஆல்ஃபா த தோராக இருப்பார். இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி திரும்ப பூமியை ரிட்டர்ன் கொண்டு வரலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கதான் அந்த இடத்துல நம்ம உள்வெரின் தோரை தடுக்க வந்திருப்பாரு. அதாவது நீ பூமியை திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வரக்கூடாது, அது திரும்ப ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதை அழிக்கிறதுக்குனே பல வில்லன்கள் வருவாங்க. முக்கியமாக ஒருத்தன் வருவான். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே காம் பண்ணுங்க. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அவர். அவன் வந்து திரும்ப இந்த எர்த்தெல்லாம் அழிக்கணும், அதை நீ பார்க்கணுமா, அதுக்கு பேசாமல் அந்த எர்த்து செத்து போனதாகவே இருக்கட்டும், அதெல்லாம் நீ திரும்ப உயிரோடு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தோருக்கும் உள்வெரினுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் ஆக்சுவலாக நம்ம தோர் வந்து பார்த்தோன்னா உள்வெரின் நெஞ்சுக்குள்ளேயே இந்த மியால்நீரை உள்ளே விட்டு வெளில எடுத்திருப்பாரு.
பட் அது எந்த ஒரு வகையிலுமே நம்ம உள்வரினை பாதிச்சிருக்கவே செய்யாது. அவரை ஏதோ தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு இந்த பக்கம் திரும்பவும் நம்ம டோர் கூட சண்டைக்கு போயிருப்பாருங்க. பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். பட் ஃபைனலாக 2 பேருமே சமாதானம் ஆயிடுவாங்க. பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே நான் பார்த்ததுலேயே செம்ம ஓவர் பவர்டான ஒரு உள்வரின் வேரியன்ட். செம்ம பவர்ஃபுல்லாக செம்ம வேற மாதிரி லுக்கில் இருப்பார். ஆப்வியஸாக பவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபயர் பவர் இது எல்லாத்தையுமே தாண்டி ரியாலிட்டி அவரால் மேனிப்புலேட் பண்ண முடியுங்க. ஃபீனிக்ஸ் ஃபர்ஸ்ட்க்கு அந்த திறமை இருக்குது. இவருக்கு அந்த அடமெண்டியம் கிளாஸில் இந்த சமிட்டில் தேவையே பட்டிருக்காது. அவன் நினச்சாலே போதும் பல விஷயங்கள் அப்படியே அசால்ட்டாக மைண்ட் மூலியமே மாற்றிட்டு போயிருக்கலாம். பட் அகைன் அந்த லுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஓல்டு மேன் லுக்கை செம்ம பவர்ஃபுல்லாகவும் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே இவரை நம்ம ஒன் பொசிஷனில் போட்டிருக்கேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு. உங்களுக்குன்னு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ஃபேவரட் பவர்ஃபுல் வூல்வரின் வேரியன்ஸ் யார் யாருன்னு சொல்லி மறக்காம கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி வந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட